ஜூன் 2019 ஒரு நாள் பெல்லான்னு சொல்லப்படுற ஒரு 18 வயசு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி ஃப்ரான்ஸில் சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு சின்ன ஊரில் இருந்தாங்க. அவங்க இருந்த வீடு சுற்றி ஃபாரஸ்ட்டும் மவுண்டன்ஸுமாக தான் இருந்துச்சு. பெல்லா சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபாரஸ்ட்க்கு தனியாகவும் சில நாள் அவங்க அப்பா கூடவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்னா அது அந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்கிற ஒரு லேக் தான். அது ஒரு மேன்மேட் லேக் தான். ரொம்ப பெருசாக இருக்காது, பட் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பெல்லா எப்பவுமே அந்த லேக்குக்கு வரணும்னா அவங்க வீட்டில் இருந்து காரில் 2 மைல்ஸ் வந்து பக்கத்தில் ஆள் மட்டும் இல்லாத ஒரு சின்ன பாதை இருக்கும். அந்த பாதையில் எந்த சைன் போர்டும் இருக்காது, லைக் இந்த வழியாக போனால் ரிவர் வரும்னு. பெல்லாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த வழியாக கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ஓடை இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ஓடைக்கு பேரலாக ஒரு பாதை போகும். இந்த பாதை அங்கே இருக்கிற அனிமல்ஸ் நிறையா அந்த வழியிலேயே நடந்து போகிறதுனால உருவான வழி தான் அது. அதில் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே 1 ஹவருக்கு நடந்து போனால் அந்த ஸ்ட்ரீம் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரன் ஆகிற ஒரு ரிவரில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு வெஸ்ட் சைட் டர்ன் பண்ணி ரிவர் ஓரமாக நடந்து போனால் அந்த ரிவர் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்கிற லேக்கில் சேரும். பெல்லா லேக் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை மேலே உட்காந்து அந்த இடத்துல இருக்கிற லேக்கையும் நேச்சரையும் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவங்க அதே வழியாக காருக்கு திரும்பி வந்துடுவாங்க. கார்லேருந்து லேக்குக்கு போக எப்படி இருந்தாலும் 2 ஹவர்ஸ் ஆகும். அவங்க எப்போவுமே அந்த ஃபாரஸ்ட் அண்ட் லேக்குக்கு போகிறத ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர அங்கே வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. பெல்லா ஜூனில் காலேஜ் லீவுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் அப்புறமா வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற லேக்குக்கு போகணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதனால் பெல்லா ஒரு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காரில் ஏறி போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போனாங்க. ஸ்ட்ரீமுக்கு பேரலாக இப்போ நடந்து போகிறாங்க. ஒரு 30 மினிட்ஸ் கடந்து போகுது. ஈஸ்ட் வெஸ்ட் ரிவரை ரீச் ஆகிறதுக்கு 2 மைல்ஸ் முன்னாடி ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் ரிவருக்கு சைடில் இருந்து தான் கேட்ட மாதிரி இருந்தப்போ பெல்லா உடனே அங்கேயே நின்றுட்டாங்க. அவங்க அந்த சவுண்டை என்னவா இருக்கும்னு யோசிச்சாங்க. அந்த சவுண்டை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா யாரோ பெல்லை கையில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெல்லாக்கு நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஒரு வேளை டாக் ஏதாவது வழி தெரியாமல் இங்கே வந்திருக்கலாம்னு. அந்த டாக் காலரில் ஸ்மால் பெல் கட்டி இருந்திருக்கலாம். ஸோ அந்த டாக் நடக்கும்போது இந்த சவுண்ட் வந்திருக்கலாம்னு தோணுச்சு. பெல்லா அந்த சவுண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தப்போ தான் தோணுச்சு இந்த சவுண்ட் ரொம்பவே லவுடாக கேட்குதுன்னு. அப்போ உங்களுக்கு தோணுது டாக் காலரில் இருக்கிற பெல் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ மெதுவாக தான் கேட்கும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இல்லைனா ஒரு வேளை யாரோ ஒரு பெல்லை பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த ரிவரில் தூக்கி போட்டிருக்கலாம். அந்த பாக்ஸ் ரிவரில் இருக்கிற ஏதாவது ஒரு பாறை மேலே மோதி இந்த மாதிரி சவுண்டு வருதோன்னு பெல்லாக்கு தோணுச்சு. பெல்லாக்கு அந்த சவுண்டுனால அவங்க பயப்படலை. இந்த சவுண்ட் ரிவருக்கு போகிற வழியில் வந்துட்டு இருக்கிறதுனால பெல்லா அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பெல்லா அந்த பெல் சவுண்டை கேட்டுகிட்டே அந்த ஸ்ட்ரீம் ஓரமாக நடந்து போகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதே வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த சவுண்ட் நிற்குது. பெல்லாக்கு ஒன்றுமே புரியலை, எங்கேருந்து இந்த சவுண்ட் வந்துச்சுன்னு, எதுக்கு இந்த சவுண்ட் இப்போ ஸ்டாப் ஆச்சுன்னு. இப்போ அதெல்லாம் மறந்துட்டு அங்கேருந்து ரிவர் இருக்கிற டைரெக்ஷனில் நடந்து போகிறாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்புறமா பெல்லாக்கு லெஃப்ட் சைடில் தரையில் ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அது பார்க்க ஒரு சின்ன அனிமல் மாதிரி இருந்தது, சின்ன கல் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ பெல்லா அது பக்கத்தில் போக போக தான் தெரியுது அது ஒரு பீவர்னு. அந்த பீவருக்கு தலையே இல்லை. பெல்லாக்கு தெரியும் இது ஒரு ஃபாரஸ்ட், ஸோ இங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு அனிமல் தான் இந்த பீவரோட ஹெட்டை சாப்பிட்ருக்கலாம்னு. பட் பெல்லாக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா அந்த பீவரோட நெக் ரொம்ப நீட்டாக கட் ஆகியிருக்கு. அந்த பீவரோட ஹெட்டை அனிமல் ஏதாவது கடிச்சிருந்ததுன்னா அதோட நெக் அன்இவன் ஷேப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது பார்க்க யாரோ அந்த பீவரோட ஹெட்டை பொறுமையாக நைஃப் வச்சு கட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பீவரோட ஹெட் அதோட பாடி பக்கத்தில் இல்லை. ஸோ பெல்லா கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. பீவர்லேருந்து எந்த ஸ்மெல்லும் வரல. யூஸ்வலாக ஏதாவது செத்து போச்சுன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், பட் கொஞ்சம் கூட ஸ்மெல் வரல. பெல்லாக்கு அப்போ தான் புரியுது இந்த பீவர் இப்போ தான் இறந்துருக்குன்னு. ஸோ இப்போ இந்த பீவரை கொண்டது அந்த இடத்துல எங்கேயோ தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ பெல்லா அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்தாங்க, பட் அங்கே யாருமே இல்லை. பெல்லா காமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஃபாரஸ்ட்க்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்திருக்காங்க. பெல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர இங்கே யாருமே பார்த்ததில்ல. ஸோ இங்கே வேறு ஆள் வர சான்ஸே இல்லை. இது மட்டும் இல்லை, இப்போ மார்னிங் டே லைட் இருக்குது, இன்னும் இருட்டலை, ஸோ பயப்படக்கூடாதுன்னு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க. பெல்லா எதுவுமே யோசிக்காமல் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் ரிவருக்கு போய் லெஃப்ட் சைடு திரும்பி 20 மினிட்ஸ் நடந்து அந்த மேன்மேட் லேக்குக்கு போனாங்க. பெல்லா அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வியூவை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு போக முடிவு பண்ணுறாங்க. பீவர் இருந்த வழியிலேயே திரும்பி காருக்கு போனாங்க. ஒரு நாள் பெல்லா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அதனால் பெல்லா அந்த லேக்குக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பெல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் லேக்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் கார் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ டைம் 6 PM. அன்றைக்கி சன்செட் 9 PM. ஸோ பெல்லா லேக்குக்கு போயிட்டு சீக்கிரமாக வரணும்னு பிளான் பண்ணிட்டு தான் போனாங்க. பெல்லா கார் எடுத்துகிட்டு யூஸ்வலாக பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தாங்க.
அவங்க ஸ்ட்ரீம் கிட்ட போகும்போதே தண்டர் சவுண்ட் கேட்டது. உடனே பெல்லா மேலே பார்த்தப்போ க்ளவுட்ஸ்லாம் வந்து இருட்டாக ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் பெல்லா ஆனாலும் வீட்டுக்கு போகாமல் லேக்குக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பெல்லா ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரீம் கிட்ட போகும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அவங்க லாஸ்ட் வீக் பார்த்த அதே பீவரோட பாடி அங்கேயே இருந்துச்சு. ஆனால் அழுகி போய் இருந்தது. மழை பெய்யறதுனால அதெல்லாம் ரொம்ப கண்டுக்காம பெல்லா அதை கிராஸ் பண்ணி 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக நடந்து போனாங்க. அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் ரிவரை ரீச் பண்ணும்போதே மழை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெய்ய ஆரம்பிக்குது. லேக்கு போக இன்னும் 1 hour மேலே இருந்துச்சு. பெல்லா அங்கேயும் கொஞ்ச நேரம் நின்று அவங்க வாட்சை பார்த்தப்போ டைம் 8 PM. அன்னைக்கு சன்செட் 9 PM. பெல்லா அன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. லைக் அவங்களால இருட்லேயும் நடந்து லேக்குக்கு போயிட்டு வீட்டுக்கு போக முடியும்னு. பட் அங்கே ரெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த இடத்துல வெதர் ரொம்ப கோல்டாகவும் மாறுச்சு. இப்போ அங்கே தொலைஞ்சு போனால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும்னு யோசிச்ச பெல்லா ஸோ காருக்கு திரும்பி போயிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பெல்லா ஸ்ட்ரீமை ரீச் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரீமுக்கு பேரலாக நடந்து போனப்போ அவங்கள சுற்றி இருட்டாக இருந்ததுனாலையும் கீழே தண்ணியும் கல்லும் இருந்ததுனால பெல்லா கீழேயே பார்த்துட்டு நடந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் நடந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ பெல்லா தலையில் இடிச்சுது. அவங்க அப்போ பயத்தில் மேலே பார்த்த உடனே பெல்லா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வேற வழியில் பார்த்த அதே செத்து போன பீவர். யாரோ அதை கயிறில் கட்டி மரத்தில் தொங்க விட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பீவரோட தலையை அதோட ஃப்ரெண்ட் காலில் வச்சு தச்சு இருந்துச்சு. பெல்லா அதை பார்க்கும்போது பீவர் அதோட ஹெட்டையே தூக்கி வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் பெல்லாக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பீவர் அழுகி போய் இருந்தது. பெல்லா அந்த பீவரை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு தோணுது, இந்த பீவரை கட்டி மரத்தில் தொங்க விட்டவங்க ஜஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா பெல்லா கார்லேருந்து இறங்கி லேக்குக்கு போகிற வழியில தான் அந்த பீவர் அழுகி போய் தரையில் இருந்ததை பார்த்தாங்க. பட் இப்போ அது மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. இதை பண்ணவங்க கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு பெல்லாக்கு நல்லாவே தெரியும். இதை நினச்சதும் பெல்லாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க இருந்த இடத்துல சுற்றி பார்த்தாங்க. ஆனால் யாருமே இல்லை. இருட்டும் மழையுமா தான் இருந்துச்சு. அங்கே யாருமே இல்லை. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போய் காருக்கு போனாலும் 1 hour மேலே ஆகிரும். இதை நினச்ச பெல்லா ரொம்ப பயப்பட ஆரம்பித்தாங்க. பெல்லா அவங்ககிட்டயே சொல்லிக்கிட்ட வார்த்தை, நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் இருட்டில் எங்கேயாவது விழுந்தா அவங்கள காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. ஸோ அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இப்போ பெல்லா அந்த பீவரோட பாடி சுற்றி பொறுமையாக நடந்து கார் இருக்கிற டைரெக்ஷனில் போனாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு ஏதோ அவங்க பின்னாடி நகர்ற மாதிரி சவுண்டு கேட்டது. அது ஜஸ்ட் ஒரு மானாக இருக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது அனிமல்ஸாக இருக்கலாம். பட் பெல்லாக்கு அது என்னன்னு திரும்பி பார்க்க பயமாக இருந்துச்சு. பெல்லா பயப்படாமல் நடக்கலாம்னு நினச்சாங்க. பட் பயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் பின்னாடி திரும்பாமல் நடந்திருப்பாங்க. திடீர்னு லாஸ்ட் வீக் கேட்ட அதே பெல் சவுண்ட் இப்போ கேட்டுது. இருட்டில் முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாதனால ரொம்ப தடுமாறி நடந்தாங்க. அவங்களுக்கு அந்த பெல் சவுண்டும் ஏதோ அவங்க பின்னாடி நகர்ற மாதிரி சவுண்டும் தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. பெல்லா ஓடிக்கிட்டே ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஃபோனை எடுத்த உடனே தான் பெல்லாவுக்கு மூச்சே வந்தது. பெல்லா அழுதுகிட்டே சொன்னாங்க, அவங்க அப்பா கிட்ட ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அந்த ஸ்ட்ரீமுக்கு போகிற வழியாக வர சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, என்னை யாரோ துரத்திட்டு இருக்காங்கன்னு, என்னால் எதுவுமே இருட்டில் பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. இதை கேட்ட அவங்க அப்பா எந்த கேள்வியும் பெல்லா கிட்ட கேட்கல. அவருக்கு பெல்லாவோட வாய்ஸை கேட்கும்போதே புரிஞ்சிடுச்சு அவங்க பொண்ணு ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னு. அவர் பெல்லா கிட்ட சொன்னது, நான் அங்கே வரேன், நீ ஃபோனை கட் பண்ணாதன்னு சொன்னார். அவங்க ஃபோன்லேயும் பெல்லா அழுகிற சவுண்டும் அந்த பெல் சவுண்டு கேட்டுது. பெல்லாவோட அப்பாவும் அம்மாவும் கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போனாங்க. அவங்க பெல்லா கார் பக்கத்தில் அவங்க காரை நிறுத்திட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போனாங்க. பெல்லாவோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரீம் கிட்ட வந்தாங்க. பட் பெல்லா அவங்கள விட்டு ஒரு 15 மினிட்ஸ் தூரத்தில் இருக்காங்க. உள்ளே போகும்போதே அவங்களுக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்டுது. பெல்லா ஓட முடியாமல் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நெருங்க அந்த பெல் சவுண்ட் ரொம்ப லவுடராக கேட்க ஆரம்பிச்சுது. பெல்லாக்கு அவங்க பின்னாடி தரையில் இருக்கிற குச்சி உடையிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அவங்களால ஓடுறதுக்கு இதுக்கு மேலே எனர்ஜி இல்லை. சொல்லப்போனால் அவங்களால ஓடவே முடியலை. அவங்க பேரண்ட்ஸும் இன்னும் தூரத்தில் தான் இருக்காங்க. ஸோ பெல்லா அவங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. பெல்லா பயத்தில் திரும்பி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பெல்லா பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் செகண்ட் கழிச்சு திடீர்னு டாலாக ஒரு உருவம் அந்த நிலா வெளிச்சத்தில் தெரிஞ்சுது. அந்த உருவத்தோட இடுப்பில் பெல் தொங்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அந்த பெல் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. பெல்லா இப்போ அங்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அந்த உருவத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. பெல்லாக்கு தெரியுது அந்த உருவம் அவங்க கிட்ட தான் வருதுன்னு. அதனால் பெல்லா பயத்தில் அங்கேருந்து திரும்பி கார் இருக்கிற டைரெக்ஷனில் ஓட ஆரம்பித்தாங்க. பெல்லா அவங்க லைஃப்பில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினதே இல்லை. பெல்லா ஃபாஸ்ட்டாக ஓட ஓட அந்த பெல் சவுண்டும் ரொம்ப பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிது. அவங்க அப்பா அவங்க கிட்ட, நான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், ஸோ அவங்க எப்போனாலும் இங்கே வந்துடுவாங்க, நீ பயப்படாதன்னு சொன்னார். அவருக்கு அவங்க பொண்ணு கத்திட்ட அழுகிற குரல் தான் தூரத்தில் கேட்டுது. உடனே பெல்லாவோட அப்பா ஃபாஸ்ட்டாக ஓடி போனார். அவருக்கும் அந்த பெல் சவுண்ட் சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் பெல்லாவை பார்த்தாரு. உடனே பெல்லாவை கட்டிப்பிடிச்சு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு ஓடிட்டாரு.
அவங்க 3 பேரும் காரில் ஏறி ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போனாங்க. அவங்க காரில் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. பெல்லா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இதை கேட்ட போலீஸ் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. பெல்லாவோட பேரண்ட்ஸ் பெல்லாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருவேளை பெல்லாக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ண. பட் பெல்லாக்கு சீரியஸாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான். அடுத்த நாள் காலையில் போலீஸ் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே செக் பண்ணப்போ அங்கே பெல்லா சொல்கிற மாதிரி எந்த உருவமும் இல்லை, பெல் சவுண்டும் இல்லை. பெல்லா போலீஸ் கிட்ட அவங்க ஓடி வரும்போது அவங்களோட ஹேண்ட்பேக்கை கீழே போட்டுட்டாங்கன்னு அந்த எக்ஸாக்ட் பிளேஸையும் சொன்னாங்க. போலீஸ் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எந்த ஹேண்ட்பேக்கும் இல்லை, அந்த பீவரும் இல்லை. அது மட்டும் இல்லை, அது மரத்துலேயும் தொங்கலை, தரையிலையும் இல்லை. போலீஸ் அந்த ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு டிஷர்ட்டை யாரோ நீட்டாக மடித்து ஒரு கல்லுக்கு கீழே வச்சுருந்ததை பார்த்தாங்க. பட் பெல்லாக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அண்ட் ஈவன் போலீஸ்க்கும் எதுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்டை வச்சுருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. போலீஸ் லாஸ்ட்டாக சொன்னது, இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மென்டலி அன்ஸ்டேபிள் ஆள் யாராவது பெல்லா ஃபாரஸ்ட்குள்ளே போகிறத பார்த்துருப்பான். அவன் தான் பெல்லா அவனோட இடத்துல இருந்து துரத்த இந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருப்பான்னு சொன்னாங்க. இப்போ பெல்லாக்கு அதை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பெல்லாக்கு தோணுச்சு அவங்க பேரண்ட்ஸ் காப்பாற்ற வரலன்னா அந்த உருவம் அவங்கள அங்கேயே கொண்டிருக்கும்னு. பெல்லா முதல்ல அந்த உருவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணுனது கண்டிப்பாக அது ஒரு மனுஷன் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் அப்நார்மலாக நகர்ந்து வந்துச்சு. அன்னையிலேருந்து பெல்லாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் யாருமே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த உருவம் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குன்னு.